ஐயா, எனக்கு ஒரு பிரச்சனை இருக்குது, எனக்காக ஜெபம் பண்ணிக்கங்க. எனக்கு பசி எடுக்குது, நீங்க சாப்பிட்டுக்காங்க. எனக்கு கண்ணு ஒரு மாதிரி வலிக்குது, நீங்க வேணா உங்க கண்ணுல கொஞ்சம் மருந்து ஊத்திக்கங்க. சொல்லலாமா? எப்படி இருக்கும்? எனக்கு ரொம்ப பசிக்குதுங்க சிஸ்டர், எனக்கு பசிக்குது, நீங்க கொஞ்சம் சாப்பிட்டுக்காங்க. ஸ்தோத்திரம். எத்தனை பேருக்கு நான் பேசுறது வழங்குது? எப்பவுமே நான் சொல்றேன், எனக்காக ஜெபம் பண்ணிக்கங்கன்னு நீங்க சொல்றீங்கன்னா இன்னும் உங்களுக்கும் தேவனுக்கும் இடையே உறவு இல்லைன்னு அர்த்தம். இந்த வார்த்தையை நீங்க யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது. எனக்காக எங்க அப்பா என் சத்தத்தை அவர் கேட்பார், அவர் சத்தத்தை நான் கேட்பேன். எனக்கும் அவருக்கும் இடையே ஒரு நல்ல உறவு இருக்குது. எனக்காக அவர் தன் உயிரையே கொடுத்திருக்கும் போது மற்ற எல்லாவற்றையும் அருளாது இருப்பது எப்படி வேதம் சொல்லுது. அதனால எல்லாவற்றையும் அவர் கொடுக்கிறது அதிக நிச்சயம் அல்லவா? அப்படி இருக்கும்போது எனக்கு ஒரு மையத்தர், ஒரு மீடியேட்டர், இவரை நான் நம்புறேன், அவரை நம்புறேன். எவரையும் நம்ப வேண்டியதில்லை. இதோ நம்ம கையில பரிசுத்த வேதாகமத்தை தேவன் நேரடியா கையில கொடுத்துட்டார். பரிசுத்த ஆவியானவரை கொடுத்துட்டார். எந்த மனுஷனும் எனக்கு தேவையில்லை. தேவனோடு கான்டாக்ட் பண்றதுக்கு எனக்கு நேரடியா நான் முழங்கால் படிக்கிட்டா, நான் நின்னா, நான் பேசினா, அப்பா என் வார்த்தைக்கு செவி கொடுக்கிறதுக்கு ஆயத்தமா இருக்கிறார். என் மகன் எப்ப என்கிட்ட வருவானோ அவர் காத்துக்கிட்டு இருக்கிறார். நம்ம இன்னும் மீடியேட்டர் வச்சு பேசிக்கிட்டே இருக்கிறோம்.